தனுசு ராசி நேயர்களுக்கு சித்திரை மாதத்துடைய பலன்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கார். இப்போ 6ல் குரு இருந்தால் ஊரில் பகை அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் 6ஆம் இடத்துக்கு குரு வந்ததுலேருந்து நம்ம எதை பண்ணினாலும் குத்தம், எதை செஞ்சாலும் குத்தம், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இந்த தனுசு ராசிக்கு இருக்குது. அதே சமயம் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை கொடுக்கும். வேலையை அதிகப்படுத்திடுவாங்க, சுமைகள் அதிகமாக இருக்கும் வேலையில், அதுக்கான அங்கீகாரமும் அதுக்கான ஊதியமும் கிடைக்காது. அந்த மாதிரி தான் இப்போ இவ்வளோ நாள் கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி தாயாருக்கு உடல் நலம் இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்கு 9ஆம் அதிபதியான சூரியன் 5ஆம் இடத்துல உச்சமாகறனால அப்பா மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வரும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு நல்லாயிருக்கும். மனசு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதியாக இருக்கிறனால பாக்கியம் நம்ம எடுத்தோன்னே கேட்போம் இல்லையா, எனக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் 5ஆம் இடத்துல உச்சமாகும்போது இந்த காலகட்டம் இந்த மாதத்தில் போய் நீங்கள் ஏதாவது ஒரு மாற்று சிகிச்சை ஒரு ஆஸ்பத்திரியில் போய் பார்க்குறது இல்லது ஏதாவது ஒன்று ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். ஏன்னா சனி பகவானும் 4ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அர்த்தாசிரம சனியாக இருந்தாலுமே கூட 10ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால கண்டிப்பாக கர்மா செய்கிறதுக்கான ஒரு வாரிசை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? ஏன்னா சனி பகவான் கஷ்டத்தை கொடுக்கணுன்னா சில இந்த மாதிரி சுகமான சுமைகளை கொடுத்து தான் அந்த கஷ்டத்தை கொடுப்பார். ஓகேங்களா? அடுத்தது 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி புதன் 4ஆம் இடத்துல நீசமாக இருக்கிறதுனால கொஞ்சம் புதிய அதாவது பெரிய முதலீடுகளை போட்டு தொழில் பார்க்கறத நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களும் இந்த மாதத்தில் நம்ம அதுக்கான பேச்சுவார்த்தை எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? அடுத்தது 5ஆம் அதிபதி செவ்வாய் மட்டும் 8ஆம் இடத்துல நீசமாக இருக்கிறதுனால கொஞ்சம் காதல் சார்ந்த விஷயங்களில் ஒரு மனசுக்கு ஒரு வலியையும் வருத்தத்தையும் கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி வெளிநாடு வெளி தூர தேச பிரயாணங்கள் இதுக்கெல்லாம் ஒரு போராட்டமாக இருக்கும். போகலான்னு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க, ஆனால் அது போக முடியாத ஒரு தடையை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் அதை மீறி நம்ம ஜெயிச்சிடலாம், இருந்தாலும் அதுக்கான தடை கட்டாயம் இருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தனுசு ராசியை பொறுத்த அளவுக்கு பொதுவாகவே குருவுடைய குணநலன்கள், அதாவது அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மனம் இருக்கிறதுனால தனுசு ராசியில் பிறக்கிறதுனாலே முதல்ல அவங்க வீட்டில் ஒரு பாக்கியம் பண்ணியிருந்தா தான் தனுசு ராசியில் பிறப்பாங்க. அதேமாதிரி சித்தர்களுடைய வழிபாடு அவங்க வீட்டில் கண்டிப்பாக இருந்திருக்கும். அப்படி இருந்தால் தான் அந்த குழந்தை தனுசு ராசியில் பிறக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையான ஒரு மாதமாக இருக்குது. கொஞ்சம் மனசு ரீதியாக மட்டும் சில வலிகள் காயங்கள் ஏற்படும், அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கட்டாயம் கிடைக்கும். சரிங்களா?